இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் பேசக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து சீக்ரெட்டாக உங்களுக்கே தெரியாமல் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, எவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய மொபைலில் சீக்ரெட்டாகவே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க, அதிலிருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம், ஸோ அது என்ன ஆப்பு அப்படின்றத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிக்கோட இது வந்து ப்ராசஸ் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது ட்ரிக் வேணும்னாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ என்னுடைய மொபைலை வச்சு உங்களுக்கு நான் லைவாக வந்து செக் பண்ணி காட்டுறேன் எப்படி பேக்ரவுண்டில் ரன் ஆகி ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு என்னுடைய மொபைலேருந்து நான் 198க்கு கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், டைமிங்கையும் நோட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டைம் தெரியுதா? ஸோ இந்த டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போது என்னுடைய மொபைலில் நான் ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கார்டும் பண்ணுறதில்ல, அதையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் தான் வருது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தா தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து கேன்சல் கொடுத்துடலாம். கேன்சல் கொடுத்துட்டு மேலே செக் பண்ணி காட்டுறோம். அதாவது சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகுறது தெரியும். ஸோ ரெக்கார்ட் ஆகுறது எல்லாமே வந்து தெரியும். இந்த மாதிரி எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகல. ஸோ டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. 11:01க்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காலை வந்து கட் பண்ணி விட்டுலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சொன்ன ஆப்பில் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ 11:01க்கு நம்ம கால் பண்ண இதில் வந்து இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த நம்பர்ன்றதும் இதில் ஷோ ஆகிடும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம 11:01க்கு கால் பண்ணதில் எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்து கீழே டைமிங்கோடு வந்துடும். மேலே வந்து காண்டாக்ட் நம்பரும் வந்து விசிபிள் ஆகிடும். ஸோ யாருக்கு கால் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் அப்படின்றது வந்து ஈஸியாக அவங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து அலோவ் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே கிராண்ட் பெர்மிஷன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பெர்மிஷனும் வந்து அதை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அலோவ் பண்ணதுக்கப்புறம் பின் நம்பர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 டிஜிட் நம்பரை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் சேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அதை ரிகவர் பண்ணுறதுக்காக உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்துட்டு என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் 198க்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம், 11:04க்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்றது உங்களுக்கு பேக்ரவுண்டில் நான் செக் பண்ணி காட்டுறேன். மேலே கிளிக் பண்ணி பார்த்தோம்னா பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு சைடில் கிளிக் பண்ணோம்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் பெல் ஐக்கான் இருக்கும், அலோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடிய கால்ஸ் வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது, நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் நான் 198க்கு கால் பண்ணியிருக்கேன், 11:04க்கு இப்போ கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் வந்து நான் அதை ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்றது அதையும் செக் பண்ணிடுறேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் போய் பார்த்தோம்னா அந்த பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகுறது இந்த இடத்துல வந்து ஷோ ஆகாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் பேசக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து சீக்ரெட்டாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி தடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோனை எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா மேலே ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது தேர்ட் பார்ட்டி, அதாவது இன்பில்ட்டாக இருக்கிற எல்லா ஆப்புமே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஏதாவது கால் ரெக்கார்டர்னு இருக்கான்னு பாருங்கள். ஸோ நம்ம சொல்கிற ஆப் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கால் ரெக்கார்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து என் ஃபோனில் இந்த மாதிரி நான் பேசக்கூடிய கால்ஸ் எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ உங்களுடைய ஃபோனில் இருந்துச்சுன்னா அதை உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட பயம் இல்லாமல் ஃப்ரீயாக பேசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.